ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அழகாக சிம்பிளாக நல்லா எலிகெண்ட்டாக ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன். இந்த டிசைன் வந்து இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் டிசைன். இது வந்து அவங்க கஸ்டமர் வந்து வேறு ஒரு ஷேப்பில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த ஷேப்பில் தான் நம்ம இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ளவுஸோட ஹேண்ட் டிசைன். இது வந்து நமக்கு சென்டரில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு ரொம்ப கிளியர் கட்டாக தெரியும். இதில் வந்து 3 கலர்ஸ் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். குந்தன் ஸ்டோனில் 2 ஷேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று சர்க்கிள், இன்னொன்று வந்து இந்த திலகம் ஷேப் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 4mm பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷ்லேயும் இன்னொன்று வந்து நல்லா ஷைனாக கிடைக்கும். நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நல்லா ஷைன் டைப். அது வந்து நமக்கு லைஃப் நல்லா வரும். ஸோ நான் அதை தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். லைன்ஸ் வந்து நான் இதில் வந்து கொடுத்துருப்பேன் இந்த டிசைனில். ஏன்னா சாரியில் வந்து லைன்ஸாக வரும். ஸோ அதனால் அதை கொடுத்து நான் அதை டிசைன் பண்ணியிருப்போம். இப்போது இந்த டிசைனை வந்து எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் நெக் டிசைன். இதில் பார்த்திங்கன்னா as usual நம்ம எப்பயும் போல் 3 லைன்ஸ் வந்து நான் ஜரி த்ரெட், கோல்டு கலர் ஜரி த்ரெட்டில் 3 லைன்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து நான் வந்து ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று, கீழே ஒன்று, இந்த மாதிரி 3 ஃப்ளவர் வந்து வரைஞ்சிக்கிட்டோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா சர்க்கிள் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம 11ல் இருக்கிற சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணி நான் அந்த சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டேன். இந்த பீடுக்கு ஒரு பீடுக்கும் நடுவில் வந்து ஒரு இன்ச்சஸ் வந்து நமக்கு கேப் இருக்கும். அந்த மாதிரி டாட் வச்சு இந்த 4mm பீடை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போது உங்களுக்கு இந்த டிசைன் வந்து இந்த சாரியில் அந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் இந்த லைன்ஸ் வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஃப்ளவர் வந்து நமக்கு பில்லியன் நாட் ஃப்ளவர் வந்து நம்ம பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டில் தான் வந்து வரைஞ்சோம். அந்த ஸ்கேலில் வந்து நம்பர் 11 வரைஞ்சி இதில் 5 ரோசஸ் வந்து நம்ம போட்டுட்டு இந்த ஷேப் டிசைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வரைஞ்சி அது மேலே அந்த திலகம் ஷேப் போட்டி இந்த ஒர்க்கை பார்த்தாலே நம்ம அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நல்ல ஒரு கிளியராக தெரியும். நான் அந்தளவுக்கு கிளியராக தான் வந்து ரொம்ப கச்சமுச்சா அப்படிலாம் போடல. டிசைன் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இது நம்மளோட ஹேண்ட் டிசைன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக லுக் வைஸ் ரொம்ப நீட்டாக நமக்கு ஃபினிஷ் ஆகிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்க்கும் போதே நம்ம அதை எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து பேக் நெக் டிசைன், அவ்வளோதான். இப்போது இதோட ஃபுல் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. இதுலேயுமே நான் ஒரு பென்டன் மட்டும், அவங்க இந்த ஷேப் நெக் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த நெக் சைஸ் நம்ம வரைஞ்சிட்டு அதிலே போட்டுட்டு அதுக்கு மேலே கார்னரில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்து மேலே சுகர் பீட் கொடுத்து நம்ம ஃபுல்லாக ஒர்க்கை முடிச்சிட்டோம். இது நம்மளோட ஓவரால் அவுட்புட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.